Good evening, Bilal. Good evening, sir. Good evening, Good sir. evening. Good evening, sir. Good evening, sir. இதுல நேற்று நாங்கள் இந்த வடமாகாண கல்வி திணைக்களத்தினுடைய முதலாவது பகுதி 1 வினாத்தால் பார்த்து நாங்கள் இதுல இன்றைய பார்க்க போறது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வளமையா மாதிரி எங்களுக்கு தெரியும். முதலாவது வினா உயிர்கோளம் சம்பந்தமான பொதுவான விடயங்களை மையப்படுத்தி வரும். அதுக்கு பிறகு முதலாவது பயாலஜி கேள்வி வரும். அடுத்தது ரசாயனவியல்ல கேள்வி வரும். மூன்றாவது வினாத்தாள் நான்காவது கேள்வி பௌதிகவியல்ல இருக்கும். ஐந்தாவது பௌதிகவியல்ல இருக்கும். உயிரியல்ல இருக்கும். ஆறாவது ரசாயனவியல்ல இருக்கும். ஏழாவது பௌதிகவியல்ல இருக்கும். எட்டாவதுல ஏற்பாட் பௌதிகவியலும் எட்டாவது ஏற்பாடு உயிரியலும் ஏற்பாட் பௌதிகவியல்லையும் இருக்கும். ஒன்பதாவதுல ஏற்பாட் ரசாயனவியல்லையும் பீப்பாட் பௌதிகவியல்லையும் இருக்கும். இதுல குடியிருப்பு ஒன்றை சூழ காணப்படும் கட்டடங்களையும் அதிலிருந்து வெளியேறும் பதார்த்தங்களையும் உருகாட்டுகின்றது. விஞ்ஞான ஆய்வு கூடத்திலிருந்து H+ அயன் OH- அயன் வெளியில வாரது காட்டப்பட்டிருக்குது. விவசாய நிலத்திலிருந்து NO3- PO4- காட்டப்பட்டிருக்குது. அரிசி ஆலையிலிருந்து கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியில போறது காட்டப்பட்டிருக்குது. வாகனங்கள் கழுவும் இடத்திலிருந்து PbCr CdMn போன்ற பார உலோகங்கள் காட்டப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு இந்த கீழே இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுத வேண்டும். குடியிருப்பில் உள்ள கிணற்றில் நற்போசனையாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமான கூறுகளை விடுவிக்கும் பிரதான மூலம் விவசாய நிலம். விவசாய நிலத்தில இருந்தால் எங்களுக்கு நற்போசனையாக்கத்துக்கு காரணமான கூறுகள் என்ன? நற்போசனையாக்கம் என்ன? கிணத்து நீரில அல்காக்கள் வளர்றதுக்கு காரணம். அதிகளவான அல்காக்கள் கிணத்து நீர்ல வருது என்று சொன்னால் இங்க இன்ட்ரூஷன். இந்த பக்கமாக என்ன நடக்க போகுது? NO3- PO4- நிலத்தடி நீரை அடைந்தால் கிணற்று நீரில அல்காக்கள் வளர தொடங்கும். அடுத்த பூகோள வெப்பநிலை அதிகரிப்புக்கு பங்களிப்பு செய்யும் பிரதான பதார்த்தமும் அதனை வெளியேற்றும் இடம் கார்பனீர் ஆக்சைடு அரிசி ஆலை கார்பனீர் ஆக்சைடு அரிசி ஆலை வெளியிட விடுது. இதே நேரத்துல அரிசி ஆலைகள்ல நெல்லை ஊற வைத்து ஊத்துற தண்ணியும் கூடாது. அதுலயும் அதிகளவான பாக்டீரியாக்கள் இருக்கும். மண்ணின் pH தன்மையை மாற்றக்கூடிய இடம். மண்ணின் pH தன்மையை மாற்றக்கூடிய இடம் விஞ்ஞான ஆய்வு கூடம். விஞ்ஞான ஆய்வு கூடம் என்றது அதிகளவான ரசாயன பதார்த்தங்களை வெளியேற்ற ஒரு இடம். நாங்கள் நேரடியாக என்ன செய்யறோம் என்று சொன்னால் வெற்றிகளை செய்து போட்டு பேசின்ல கழுவி ஊத்துறோம். ஆனா அதால வெளியில போற கெமிக்கல்ஸ் எங்க நிலத்தடியத்தான் மாசுபடுத போகுது. நாங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்யுது. அப்படியே என்ன செய்யறோம்? கழுவி ஊத்துறோம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்யாமல் நேரடியாகவே விஞ்ஞான ஆய்வு கூடத்துல ரசாயனவியல் ஆய்வுக்கூடங்கள்ல பயன்படுத்துற கெமிக்கல்ஸ் நேரடியாக நிலத்தையே சேருது. அந்த பார உலோகம் ஒன்றும் அதனை விடுவிக்கும் சாத்தியக்கூறுள்ள மூலமும் பார உலோகம் ஒன்று கேட்டிருக்குது. இதுல தரப்பட்ட அனைத்துமே பார உலோகங்கள் தான். PbCr CdMn. அதை விட வேற இருக்கு பார உலோகங்கள். ரசம் இருக்குது, ஆசனிக் இருக்குது, ஆசனிக் இருக்குது, பார உலோகங்கள். இதுல தரப்பட்டது இந்த 4 பார உலோகங்கள் தரப்பட்டிருக்கு. வாகனம் கழுவுற இடம், வாகனம் கழுவும் இடம். குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு சுவாச நோயை ஏற்படுத்தும் வாய்ப்பை கொண்ட இடம் அரிசி ஆலை. ஏனென்று சொன்னால் இங்கேதான்
அரிசி ஆலையில ஒன்று புகை, மற்றது உமி. இந்த உமி டஸ்டும் கூடாது. சிலிக்கன் சேர்வைகள் அதுல அதிகம் இருக்கும். சுவாசப்பையில இந்த சிலிகோசிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமானதாக இருக்கும். கண்ணாடி தொழிற்சாலைகள், சீமெந்து தொழிற்சாலைகள் மாதிரி அரிசி ஆலைகள்ல இருக்க உமியும் பிரச்சனையா தான் இருக்கும். அடுத்தது, குறித்த குடியிருப்பு சூழலில் வசிப்போர் எதிர்நோக்கக்கூடிய சவால் ஒன்று. என்ன மாதிரியான சவால்கள் உண்டு? வாகனங்கள்ல இருந்து வெளியேற புகைகள், தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற கழிவு நீர், மண் மாசுபாடு இருக்கும், சுகாதார சீர்கேடுகள் இருக்கும். குறித்த குடியிருப்புல இருக்கிறார்களுக்கு மண்ணின் மாசுபாடு இருக்கும், நீர் மாசுபாடு இருக்குது, அதே மாதிரி புகைகளால பிரச்சனை இருக்கு. இக்குடியிருப்பின் கூரை அஸ்பெஸ்டோசிஸினால் ஆக்கப்பட்டதாகும். இதனால் ஏற்படக்கூடிய சுவாச தொகுதி சார்ந்த நோய் அஸ்பெஸ்டோசிஸ். அஸ்பெஸ்டோசிஸ் தரப்பட்ட குடியிருப்பு சூழலில் பேண்தகு அபிவிருத்தி மற்றும் சூழல் முகாமைத்துவம் காக்கப்பட்டுள்ளதா விளக்குங்க. ரெண்டுமே இல்லை. பேண்தகு அபிவிருத்தியும் சூழல் முகாமைத்துவமும் காக்கப்பட்டதான்னு சொன்னா இல்லை, காக்கப்படவில்லை. என்ன காரணம்? இந்த இடம் சுற்றுச்சூழலை குடியிருப்பு சூழலை கருத்தில் கொள்ளப்படவில்லை. குடியிருப்பு சூழல் கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தால் வாகனம் கழுவும் இடங்களோ அரிசி ஆலைகளோ இந்த இடத்திற்கு அண்மையில அமைந்திருக்கா. இங்க சூழல் முகாமைத்துவம் காக்கப்பட்டுள்ளதா விளக்குகாண்டா இல்லை என்று போட்டுட்டு எழுதணும். என்ன எழுதணும்? தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் வாயுக்கள், ரசாயன கழிவுகள், அல்லது வாகனங்கள்ல இருந்து வெளியேற புகைகள், அல்லது விவசாய நிலங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுத்தப்படுற ரசாயன பதார்த்தங்கள், எல்லாம் என்ன செய்ய போது? நீர், காற்று உட்பட்ட இடங்களை மாசுபடுத்த போகுது. இதனால மக்களின் ஆரோக்கியம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். மக்களின் ஆரோக்கியம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். சுற்றுச்சூழலை சமநிலையில வச்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கு. இந்த இடத்துல சுற்றுச்சூழலை சமநிலையில வச்சிருக்கிறது கடினமானதாக இருக்கு. அடுத்த கேள்வி, குறித்த மாவட்டம் ஒன்றில் 2022, 23, 24 காலப்பகுதியில் மண் மாசடைதல் தொடர்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களை அட்டவணை காட்டுகின்றது. 2022ஆம் ஆண்டு மண்ணின் pH 6.5 இருக்கு. அப்படியே போக போக pH பெருமானம் குறைந்து கொண்டு போகுது. pH குறையுதுன்னு சொன்னால் அமில இயல்பு அதிகரிக்குது என்ற அர்த்தம். அமில இயல்புக்கு ஏற்ற மாதிரி மின் கடத்தார் அதிகரிச்சு கொண்டு போகும். மின் கடத்தார் அதிகரிக்குது, அடர்த்தி கூடிக்கொண்டு போகும். இந்த வருடம் மண்ணின் அமில இயல்பு அதிகமாக காணப்படுது. எந்த வருடம் மண்ணின் அமில இயல்பு அதிகமாக காணப்படுது? 2024ஆம் ஆண்டு. 6.2. 6.5 சொன்னா அங்க விட நோக்கி போறார். அவர் எங்க போறார்? மூல இயல்பை நோக்கி போறார். அமிலத்தின் இயல்பு குறைவா இருக்குது. அமிலத்தின் இயல்பு 6.2 pH குறைவு, அமில இயல்பு அதிகம். 2023 மின் கடத்தார். 2023 மின் கடத்தார் 1.1 மைக், 1.1 அழகு போடணும். தரப்பட்ட அட்டவணைக்கேற்ப மண்ணின் pH வருமானத்துடன் மின் கடத்தாறு எவ்வாறு மாறுபடுகின்றது? pH வருமானத்துடன் மின் கடத்தாறு எவ்வாறு மாறுபடுகின்றது? எப்படி மாறுபடுது? pH வருமானம் குறையும் போது நிவேதிகா
pH வருமானம் குறையும் போது pH வருமானம் குறைஞ்சு கொண்டு போது மின் கடத்தார் அதிகரித்து கொண்டு போகுது. pH குறைவடையும் போது மின் கடத்தாறு pH குறைய போது மின் கடத்தாறு கூட போகுது. pH குறையுது மின் கடத்தாறு கூடும். அல்லது அமிலையல் அதிகரிக்கும் போது மின் கடத்தார் அதிகரிக்கும். pH குறையும் போது மின் கடத்தார் அதிகரிக்கும். அடுத்தது மண்ணின் மின் கடத்தாரானது மண்ணில் உள்ள கூறுகளின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றது. அயன்கள், அசையும் அயன்கள், மண்ணில காணப்படக்கூடிய அசையும் அயன்களின் அடிப்படையில தான் இந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி என்று சொன்னாங்க. எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஈஸி மின் கடத்தார் அசையும் அயன்களின் அடிப்படையில், மண்ணில் காணப்படும் அசையும் அயன்களின் அடிப்படையில். ரைட், இது முதலாவது 15 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இலகுவான கேள்வி, இலகுவான கேள்விகள், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். அந்த சாம்சங், நொக்கியா, ஐபோன் இந்த பேர்களோட இருக்கக்கூடாது. பேர்களை மாத்தி போடும். உங்களோட பேர்களோட இருக்கும். கையை உயர்த்த வண்ணம் ரீநேம் பண்ணி போட்டிரு. இதுக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கோ? இப்ப செய்த கேள்விக்குள்ள இதுக்குள்ள ஏதாவது டவுட் வச்சிருக்கிறீங்களா? இருக்காடா இல்லையாடா? அடுத்த வினாவை பாருங்கள். இரண்டாவது வினாவை பாருங்கள். அங்கிகளின் உடல் பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டுள்ளது. அவற்றில் சில கீழே தரப்பட்டுள்ளன. இதைப்பிட்டு கார்போஹைட்ரேட்டு, கனியுப்புக்கள், விட்டமின்கள், நீர், புரதம் தரப்பட்டிருக்கு. நியூக்ளிக் அமிலத்தின் கட்டமைப்பு கூறுகளில் ஒன்றை ஆக்கும் பதார்த்தம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டு பெண்டோஸ் வெல்லத்தை உருவாக்கும். கார்போஹைட்ரேட் பெண்டோஸ் வெல்லத்தை உருவாக்க போகுது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசனை கொண்டது புரதம். ஒட்சியேற்றம் அடைவதன் மூலம் அதிக அளவு சக்தியை பிறப்பிக்கக்கூடிய பதார்த்தம் லிப்பிட். உடல் நிறையில் கூடிய அளவு காணப்படும் அசேதன சேர்வை நீர். டேஸ் மற்றும் டேஸ் உடலில் குறைவடையும் போது குறைபாட்டு நோய் அறிகுறிகள் வருது. விட்டமின்கள், கனியுப்புக்கள். ஒன்று, 2, 3, 4, 5, 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி இதுக்குள்ள என்ன கஷ்டம் தெரியல. இலகுவான கேள்வி. அடுத்தது
ஒளித்தொகுப்புடன் தொடர்பட்ட ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பு வரிபடம் கீழே தரப்பட்டுள்ளது. அருகில் காட்டப்பட்டுள்ள சோதனை. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் அங்கால வச்சிருக்கு, நீர் வச்சிருக்கு. அப்ப இது எங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது. ஒளித்தொகுப்பு கார்பனீர் ஆக்சைடு வாயு அவசியம் என்று காட்டுற பரிசோதனை. ஒளித்தொகுப்புக்கு CO2 கார்பனீர் ஆக்சைடு அவசியம் என்று காட்டுற பரிசோதனை. இவ்வாறான பரிசோதனைகளில் சாடிகளில் வைக்கப்பட்ட தாவரங்கள் பயன்படுத்த காரணம். ஏன் சாடிகள்ல வைக்கப்பட்ட தாவரம் பயன்படுத்தி இருக்கு? சொல்லுங்க அப்ப மேராஜ். அதுல உள்ள போஷணை இலக்கு செய்யறதுக்காக 48 மணித்தியாலம் இருள வைக்கிறதுக்கு. வேற யாராச்சும்? ஏன் சாடிகள் பயன்படுத்துறது? கையாள்வது இலகு. கையாள்வதற்கு இலகு. கொண்டு செல்வதற்கு வெரி குட். ஒளித்தொகுப்பு மட்டும் நடைபெறும். சாடியில வச்சதுக்கான காரணம் வந்து எங்கள்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி அடக்கி வைக்கிறது. தேவைக்கேற்ப இடம் மாற்றத்துக்காண்டித்தான் சாடிகள்ல வைக்கிறது. தேவைக்கேற்ப இடம் மாற்றம் செய்ய முடியும். தேவைக்கேற்ப இடம் மாற்றம் செய்ய முடியும். சாடிகள்ல வைக்கிற சாடித்தாரம் என்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அதை நாங்கள் தேவைக்கேற்ப இடம் மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்குத்தான் இந்த சாடித்தாரம். ஒளித்தொகுப்பிற்கான மாப்பொருள் பரிசோதனையின் போது சீக்கமடி ஆகிய இலைகளில் எவ்விலையில் மாப்பொருள் உண்டு எனும் முடிவுக்கு வர முடியும்? சீல தான் வந்து மாப்பொருள் உண்டு என்ற முடிவுக்கு வர முடியும். பியில என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறதால அதுக்குள்ள இருக்க கார்பனீர் ஆக்சைடு வாயு அவர் உறிஞ்சிடுவார். ஒளித்தோப்பு சேரத்துக்கு தேவையான CO2 இருக்காது. அங்க ஒளித்தோப்பு வந்து நடைபெற்றிருக்காது. அதை இனங்கான்றதான் இந்த ஒளித்தோப்புக்கு கார்பனீர் ஆக்சைடு இனங்கான்றதான் இந்த பரிசோதனை என்று நோக்கம். சரி, இவ்வொழுங்கமைப்பில் பரிசோதனை அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு வந்து டி, கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு சி. பரிசோதனை அமைப்பு டி, கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு சி. இதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சிருக்கலாம் அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக வேறு என்னத்தை வைக்கலாம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்த முடியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கார்பனீர் ஆக்சைடோட சேர்ந்த பரிசோதனைகள், கார்பனீர் ஆக்சைடை இனங்காண்டத்துக்கு என்னத்தை பயன்படுத்தினாங்க? அங்கேயும் ஒரு ஹைட்ராக்சைடை தான் பயன்படுத்தினாங்க. ரைட்? என்ன ஹைட்ராக்சைடு பயன்படுத்தினாங்க? கார்பனீர் ஆக்சைடை இனங்காண்டத்துக்கு என்ன ஹைட்ராக்சைடு பயன்படுத்தினாங்க? என்னடா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த கார்பனீர் ஆக்சைடை இனங்காணவோ CaCO3 CO3யோ COH CO இல்ல CaOH2 கல்சியம் ஹைட்ராக்சைடு தெளிந்த சுண்ணாம்பு நீர். நல்ல சோக்கத்தான் இருக்க பொதுபடி. கல்சியம் ஹைட்ராக்சைடு என்ன? கல்சியம் ஹைட்ராக்சைடு. கார்பனீர் ஆக்சைடை இனங்காண்டது கல்சியம் ஹைட்ராக்சைடு.
அடுத்தது C பாருங்கள். தாவரங்களில் காணப்படும் பிரதான இழையங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. உடைக்கிளவிலையும், ஒட்டுக்கிளவிலையும், வல்லுறுக்கிளவிலையும், காரலியம், உரிய இழையம். எளிய நிலை இழையங்களும் சிக்கலான நிலை இழையங்களும் தரப்பட்டிருக்கு. பின்வரும் ஒவ்வொன்றிலும் மேற்தரப்பட்ட எவ்விழையம் காணப்படுகின்றது என குறிப்பிடுக. உயிருள்ள கலத்தினாலும் 3 உயிரற்ற கலங்களினாலும் ஆனது. ஒரு உயிருள்ள கலத்தினாலும் 3 உயிர் அற்ற கலங்களினாலும் ஆனது காலநிலையம். காலநிலையத்துல காணப்படுற உயிருள்ள கலம் கால் புடைக்கல விளையம். காலநிலையங்கள்ல கால் புடைக்கல இழையத்துக்குத்தான் உயிர் இருக்கு, மிச்சம் எல்லாம் உயிரற்றது. அதே மாதிரி உரியத்தை பார்த்தோம்னு சொன்னால் உரிய நேரை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அது கலச்சுவ சீராக தடிப்படைந்து கல உள்ளிடம் புலியாக காணப்படுறது வல்லுறுக்கல விளையம். அடுத்து ஒளித்தொகுப்பு, உணவை சேமித்தல், நீரை சேமித்தல் மற்றும் தாங்குதல் உடைக்கல விளையம். ஒளித்தொகுப்பு செய்யும். வேலிக்கால் புடைக்கல விளையம், கடல் பஞ்சு புடைக்கல விளையம் ஒளித்தொகுப்ப செய்யும். என்ன? வேலிக்கால் புடைக்கல விளையம், கடற்பஞ்சு புடைக்கல விளையம் ஒளித்தொகுப்பு செய்யும். உணவை சேமித்தல் என்றது மரவள்ளி கிழங்கு, பப்பாசி, வெற்றாழை இப்படியான தாவரங்கள் உணவை சேமிக்கும். நீரை சேமித்தல் என்றது கற்றாழை, சதைகரைச்சான், கள்ளி இப்படியான தாவரங்கள் நீரை சேமித்தல். இந்த தாங்குதலை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த செடி தாவரங்கள்ல பூண்டு தாவரங்கள் தாங்குதலை மேற்கொள்ளும். இவ்வளவு 2வது வினாவுக்குள்ள இருக்கிற விஷயம். 3வது தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒவ்வொன்றிலும் 0.5 மூல் டெசிமீட்டர் -3 சரிவுடைய 50 சென்டிமீட்டர் கனம், இல்ல சென்டிமீட்டர் -3 என்று வந்துட்டு சென்டிமீட்டர் கனம் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல் இடப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட XYZ உபகரண தொகுதிகள். முதல் 2 தொகுதியிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் நீரினுடைய வெப்பநிலை 30°C இருக்குது. முதலாளி துண்டு தூள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க மேற்பரப்பின் அளவு பரீட்சிக்கப்படுது. அடுத்த வயிலையும் சற்றிலையும் பார்த்தோம்னா வெப்பநிலை மாறி இருக்குது, ஆனால் பதார்த்தத்தின் பௌதிகத்தன்மை மாறி. மேற்பரப்பின் அளவு என்று சொல்லலாம், அல்லது பௌதிகத்தன்மை. இங்க வெப்பநிலை மாறி இருக்கு. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சோடி அமைப்புகள் மூலம் மேற்குறித்த தாக்கத்தின் தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணி XY எண்ணை பொறுத்தவரை மேற்பரப்பின் அளவு. பைசட்டை பொறுத்தவரையில வெப்பநிலை. எக்ஸிலும் வையிலும் அமைப்பில் தாக்கம் விரைவாக நடக்கும். எக்ஸிலும் வையிலும். வெங்கட வையில தாக்கம் விரைவாக நடைபெறுகின்றமையை நீங்கள் எந்த அவதானிப்பை கொண்டு உறுதி செய்வீர்கள்? வாயு வெளியேறத வச்சுக்கொண்டுதான், வாயு குமிழிகள் வெளியேறத வச்சுக்கொண்டு, அல்லது இந்த கல்சியம் கார்பனேட் கரையிறது, இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் தாக்கம் வேகமா நடக்கிறது என்று அறிவோம். வாயு வெளியேறத வச்சுக்கொண்டு பார்க்கலாம், அல்லது
எந்த தொகுதியில தாக்கி விரைவாக விரயமாகுதுன்றதை வச்சு கொண்டு பார்க்கலாம். எங்களுக்கு கல்சியம் கார்பனேட் தூள் வயில விரைவாக இல்லாம போய் XY மற்றும் YZ குறிப்பிடப்பட்ட காரணிகள் தவிர்த்து தாக்க வீதத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணி ஒன்று ஊக்கிகள் இருக்கு. ஊக்கிகள் இருக்கு அல்லது செறிவு இருக்கு. செறிவும் இருக்குது, ஊக்கியும் இருக்கு. அடுத்தது கல்சியம் கார்பனேட் மற்றும் ஐதரசன் குளோரைட் ஆகிய சேர்வைகளில் உள்ள மூலகங்களை கருது. கல்சியம் கார்பனேட், அப்ப கல்சியம் கார்பனேட்ல இருக்க மூலகங்கள் கல்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு. ஐதரசன் குளோரைட்ல ஐதரசன் இருக்குது, குளோரின் இருக்குது. கருதுக மேற்குறித்த மூலகங்களில் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் ஆக்சிஜன். மேற்குறித்த மூலகங்கள மின்னேத்தன்மை கூடினது ஆக்சிஜன். வலுவளவு 2 கொண்ட மூலகம் கல்சியம், வலுவளவு 2 தான், அல்லது ஆக்சிஜன். 2, 8, 7 என்ற இலத்திரன் நிலையமைப்பை கொண்டது குளோரின். மூலகத்தில் இயற்கை இரண்டு வாயுவாக மூணுவாக காணப்படக்கூடிய ஆக்சிஜன் O2, O3. ஆக்சிஜன் O2 ஆக்சிஜன் வாயுவாக இருப்பார், O3 ஓசோனாக இருப்பார். மேற்குறித்த மூலகங்களில் இயற்கையில் அது சரி. அடுத்தது இம்மூலகங்களில் உலோக மூலகம் ஒன்று. இம்மூலகங்களில் உலோக மூலகம் ஒன்று கல்சியம். கல்சியம் உலோக மூலகம் கல்சியம். இம்மூலகங்களில் காணப்படும் முதலாம் கூட்ட மூலகமும் 7ஆம் கூட்ட மூலகமும் சேர்ந்து உருவாக்கும் ரசாயன சேர்வையில் லூயிஸின் புள்ளி உள்ளடி கட்டமைப்பு திரட்டம் நியம குறியீடுகளை பயன்படுத்தட்டாம். இம்மூலகங்களில் முதலாம் கூட்ட மூலகமும் 6ஆம் கூட்ட மூலகம், முதலாம் கூட்ட மூலகம் 6ஆம் கூட்ட மூலகம் கல்சியம், கார்பன், ஆக்சிஜன், ஐதரசன், குளோரின். முதலாம் கூட்ட மூலகம் ஐதரசன், 6ஆம் கூட்ட மூலகம் ஆக்சிஜன். புள்ளடி கட்டமைப்பு கேட்டு கிடக்கு. இதுதான் புள்ளடி கட்டமைப்பு. மைய அணுவில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை மொத்தம் 2, 4, 6, 8 இலத்திரன்கள் இருக்கு. மைய அணுவில் 8 இலத்திரன்கள் இருக்கு. இம்மூலக்கூறில் எத்தனை பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் உண்டு? இதுல ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு, இது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு, மொத்தம் 2 பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் உண்டு. பிணைப்பில் ஈடுபட்டுள்ள மூலகங்களில் மின்னேரியல்பு கொண்ட மூலகம் ஐதரசன். மின்னேரியல்பு கொண்ட மூலகம் ஐதரசன். மிக மிக இலகுவான பேர். மிக மிக இலகுவான ஒரு பேர்.
ரைட். டவுட்னா கேளுங்க. எனக்கு ஈஸியா இருக்கு, அப்புறம் நீங்கள் நான் ஈஸியா சரி ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு தானே என்று சத்தம் போடாம இருந்தேன்னு சொன்னேன். டீச்சரா எனக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு ஈஸியா இருக்கோ இல்லையோன்றது உங்களுக்கு தான் தெரியும். டவுட்டுகள் இருந்தா சத்தம் போடாமல் இருக்கிறீங்களா கேட்கும். டவுட்டுகள் இருந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பாடசாலை ஒன்றில் தரம் 10 பாடசாலை ஒன்றில் தரம் 10, 11 மாணவர்களின் மன்றச் செயற்பாட்டின் போது மாணவர் குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்ட சில பௌதிகவியல் செயற்பாடுகளை கீழுள்ள அட்டவணை காட்டுகின்றது. குழு ஒன்று குவிவு வில்லை ஒன்றினால் சூரிய கதிர்களை குவியச் செய்து கொண்டிருந்தனர். இந்த குழு ஒன்று என்ன செய்தன்னு சொன்னா, குவிவு வில்லையால சூரிய கதிர்களை குவியச் செய்யும் போது அன்னளவான குவிய தூரத்தை அளக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அன்னளவான குவிய தூரத்தை அளக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கான சுற்றொன்றை உருவாக்கி விவரித்துக் கொண்டிருந்தனர் குழு 2. அடுத்த வெவ்வேறு நிறங்களில் அமைந்த நிலையான தடைகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். மாதிரி நீரியல் ஜெக்கொன்றினை உருவாக்கி இருந்தனர். அடுத்து திரவத்தின் ஆழம் மாறுபடும் போது திரவ அமுக்கம் மாறுபடுவதற்கான மாதிரியை உருவாக்கி இருந்தனர். சரி, மேலுள்ள செயற்பாடுகளில் குவிவு வில்லை ஒன்றின் அன்னளவான குவிய தூரத்தை அளவிடுவதற்கு ஒப்பான செயற்பாடு மேற்கொண்டுள்ள குழு ஒன்றுதான் இந்த வேலை செய்திருக்கு. குழு 4 மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டில் திரவத்தின் இயல்பு காரணமாக அது நீரியல் ஜக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. நெருக்கும் தகவற்ற தன்மை, நெருக்கும் தகவு அற்ற தன்மை. நியம குறியீடுகளை பயன்படுத்தி குழு 2 செயற்பாட்டிற்குரிய சுற்று வரைபடம், ஓமின் விதிக்குரிய சுற்று வரைபடம் இப்படி வரப்போகுது. இதுல வோல்ட் மானி இருக்க போது, இதுல அம்பியர் மானி இருக்க போது, இதுல மாறும் தடை வரப்போகுது. இதுதான் ஒரு ஓமின் விதிக்குரிய சுற்று. மாறும் தடை இருக்கும், அம்பியர் மானி தொடராக இருக்கும், வோல்ட் மீட்டர் சமாந்தரமாக இருக்கும். வளத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு மாறும் தடை ஒரு சுற்றொன்று உருவாக்கும். ஆழம் மாறுபடுவதை தவிர வேறு எக்காரணி மாறுபடுவதால் திரவ அமுக்கம் மாறுபடும். அடர்த்தி மாறுறது. ஆழம் மாறும், அடர்த்தி மாறும். புவியில இருக்கிற புவியியல் பார்முறைகள் மாறும். உயிரை வச்சு செய்யற கொண்டபடியால் உயிர் பார்முறைகள் மாறாது. 4 வைக்கப்பட்டிருந்த தடை ஒன்றில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு ஆகிய 3 நிறங்கள் அவதானிக்கப்பட்டன. குறித்த தடையின் தடை பெருமானம் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு. சிவப்புக்குரிய இலக்கம் 2 அப்படியே வரும். மஞ்சளுக்குரிய இலக்கம் 4 அப்படியே வரும். மீண்டும் சிவப்பண்டைகளை 2 சைவம். 2400 ஓம் என்று 2400 ஓம்.
முதலாவது இலக்கம் அப்படியே வரும், இரண்டாவது இலக்கம் அப்படியே வரும், மூன்றாவது இலக்கம் என்னவோ அந்த இலக்கத்துக்கு எண்ணிக்கைக்கான பூஜ்ஜியங்கள் வரும். ரைட். அப்பம் முன்னூறு கிராம் தூய திண்ம பதார்த்தம் எக்ஸ் தன் வெப்ப கொள்ளளவினை கண்டறிவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அமைப்பின் வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. குறித்த திண்ம பதார்த்தம் 15 வோல்டேஜ் மின்முதலுடன் 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு நிக்ரோம் கம்பி சுருளினால் தொகுதிக்கு வெப்பம் வழங்கப்படும். அத்துடன் தொகுதியின் வெப்பநிலை நேரத்துடன் மாறுவதை காட்டும் வரைவும் அருகில் தரப்பட்டது. இதுல பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப வெப்பநிலை 30 பாசி ஆட்டி கிடக்கு. 250 செகண்ட்ல 55 பாகை காட்டி இருக்குது. அப்ப இங்க திண்மம் இந்த இடத்துல திரவமாக மாறுது. முதலாவது வெப்பநிலை உருகுநிலை 500 பாசியில ஃபுல்லா உருகி முடியுது, அப்படியே திரவமாகுது, கொதிநிலை காட்டியிருக்கு. திண்மம் எக்ஸின் ஆரம்ப வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், உருகுநிலை 55 பாகை செல்சியஸ். திண்மம் எக்ஸ் அதன் உருகுநிலை அடைய எடுக்கும் காலம் 250 செகண்ட். திண்மம் எக்ஸ் அதன் உருகுநிலையை அடைவதற்கு நுகர்ந்த மின் சக்தியின் அளவு மின்சக்தி E7VIT. E7VIT. வோல்டேஜ் 15 வோல்டேஜ், மின்னோட்டம் 5 ஆம்பியர், டைம் 250 செகண்ட். சுருக்கிவிட்டால் 18750 ஜூல் வரும். 18750 ஜூல் என்று வரும். நுகர்ந்த மின்சக்தி முழுவதும் திண்மம் எக்ஸினை உருக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதென கொண்டு திண்மத்தின் தன்வெப்ப கொள்ளளவு Q7mc∞. எங்களுக்கு எவ்வளவு வெப்ப சக்தி தேவைப்பட்டது? 18750 ஜூல் வெப்ப சக்தி தேவைப்பட்டது. எவ்வளவு? 300 கிராம். 300 கீழ் 1000 தர தன்வெப்ப கொள்ளளவுதான் கேள்வி. வெப்பநிலை மாற்றம் இங்க 25 பாகை செல்சியஸ், 55 உருகுநிலை, 30 சூழல் வெப்பநிலை. 55 20 30 25 சி வரப்போகுது. 25ஆல சுருக்கி விட்டா இதுல 2 சேர், இதுல 2 சேர் வெட்டப்படும். 5 25 2 10, 18750 தர 2 கீழ் 5. அஞ்சால சுருக்கிறோம் என்றால் 3 15 37 7 35 5 சுருக்கி எடுக்கணுமா? கிடக்குவா.
நீங்க Q7 MCT தான் சமன்பாடு. இதுல வந்து எங்களுக்கு C வந்து Qவின் கீழ் M தர தீட்டாண்டு இருக்கும். இது வந்து 18,750 கீழ் நீ வந்து 300 தர 1000 கீழ் வெப்பநிலை மாற்றம் 55 30 25 2 பூஜ்ஜியம் இது 2 பூஜ்ஜியம் வெட்டப்பட்டும் 18,750 சைபரின் கீழ் 3 தர 25 1,87,500 1,87,500 75 பிரிக்கும். பிரிச்சால் 2,500 என்று இருக்கும். 2,500 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1. இதான் இந்த பதார்த்தத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவாக இருக்கும். எனவே சரியாச்சே நீங்கள் இது இந்த மாதிரி 2,500 விட வந்தது கையை உயர்த்துங்க பார்ப்போம். இங்க ஒரு இடத்துல சுருக்கல் பல விட்டுட்டீங்களா 1000 என்ன 2 இங்க ஒரு இடத்துல 2 பேருக்கு இங்க ஒரு பிரச்சனை. ரைட் ஓகே பிள்ளைகள் இவ்வளவு காணும். நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த செகண்ட் பார்ட் பார்ப்போம். சரியா பி பகுதியை பார்ப்போம். ஒரு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ்? ரைட் இல்ல சார். ஓகே பாய். குட் நைட்.